Hi friends, welcome to SETRecipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மில்க் கேக் ரெசிபி தான். இத கலக்கந்த் ரெசிபின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணிக்கோங்க and bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. ஒரு pan நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இதை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து டைரெக்டாக கடையில் பன்னீர் வாங்கி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக இப்படி கூட பன்னீர் வந்து செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி பாலை நல்லா தெரிய வச்சுக்கோங்க. பால் நல்லா தெரைஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி வச்சு அதுக்கு மேலே மெல்லிசான துணி இல்லைனா கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பன்னீரை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். லெமன் ஃப்ளேவர் இருக்கும், அதை ரிமூவ் பண்ண கொஞ்சம் சில் வாட்டர் ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அதை புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல். இன்னொரு பேனை நல்லா சூடு பண்ணி அதில் 2 கப் பால் ஊற்றிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதும் இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்க வச்சு பாதியாக ஆக்கிக்கோங்க. நல்லா பாதியாக ஆனதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. குவார்ட்டர் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கெட்டியாகும் வரை அப்படியே வச்சிருங்க. பாருங்க, நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கேக் பேன் இல்லைனா நார்மல் பேன் எடுத்துக்கோங்க. அதில் நெய்யை நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண கேக்கை இதில் போட்டுடலாம். இதை இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் கெட்டியாகும். இது மேலே பாதாம் பிஸ்தா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 hours ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை வெளியில் எடுத்து பீஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம பால்கோவா ரெசிபி மாதிரி தான் இருக்கும். ஆனால் பால்கோவா பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், 2 hours 3 hours கூட எடுக்கும். பட் இந்த ரெசிபி நம்ம 30 minutesலேயே பண்ணிடலாம். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.